வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு பயிற்சி பலன்கள் 2026 வருகின்ற 26/5/2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சி பெற்று கடக ராசியில் அமர்ந்து தருகின்ற பலன்களை பொறுத்தவரையில் நற்பலன்கள் என்பது 5 ராசிக்காரர்களுக்கும், தீய பலன்கள் என்பது மீதமுள்ள 7 ராசிகளுக்கும் தரப்போகிறார். நற்பலன்களை அதிகமாக பெறக்கூடிய ராசிகள் என்ற வரிசையை மிதுனம், கன்னி, விருச்சகம், மகரம், மீன ராசிக்காரர்களுக்கு பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்காக பதிவு போட்டாச்சு. மீதி இருக்கின்ற 7 ராசிக்காரர்களுக்கு எத்தகையான பலன்களை தரப்போகிறார் குரு பகவான் என்பதை பற்றி சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு. முதலில் மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இப்பொழுது 3ஆம் ராசியில் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சிகளில் தடைகளும் முயற்சிகளில் தடுமாற்றங்களும் ஒரு இனம் புரியாத குழப்பத்தையும் தருகின்ற இடம்தான் 3ஆம் இடம். இப்பொழுது மாற்றம் பெற்று அமர்கின்ற சில மாதங்கள் என்பது 4ஆம் இடம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை மிகவும் கடுமையாக பாதிக்கும். எல்லாமே ஒரு காரணம்தான். என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவான் நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11ஆம் இடம், இந்த இடங்களில் வரும்போது வாழ்க்கை என்பது செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் எடுக்கும் முயற்சிகளில் திடீர் தனலாபங்களும் அதிர்ஷ்டங்களாகவே இருக்கும். இதே குரு பகவான் பாதகஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டால் இந்த சுப நிகழ்ச்சி, செய்யும் தொழிலில் அதிகப்படியான வருமானம், நன்மைகள், சந்தோஷம், நிம்மதி, இது அனைத்திற்குமே தடையாகவே இருக்கும். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு 4இல் அமருவது ஒரு வருஷமெல்லாம் கிடையாது, ஒரு 4, 5, 6 மாதம் மட்டும்தான். அது நாங்கள் 4, 5, 6ன்னு கேட்டிங்கன்னாக்கா 4 மாதங்கள் அதிகப்படியான கஷ்டமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரு 2 மாதங்கள் என்பது மெல்ல மெல்ல கஷ்டங்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும். எந்த கிரகமாக இருந்தாலும் பயிற்சி பெற்று அமருகின்ற சில மாதங்கள் என்பது கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக மாறும். அதனால் மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் மாதம் 26ஆம் தேதி பயிற்சி பெற்று அமர்ந்து 4ஆம் இடத்தில் அமருகிறார் என்றால் 10ஆம் மாதத்தில் ராசிக்கு 5இல் வந்து விடுவார். அதனால் வரையில் பொறுமையாக இருக்க வேண்டும் மேசராசி. அடுத்தது ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 3இல் வருகிறார். முயற்சிகளில் கடுமையான முன்னேற்ற தடைகளாக இருக்கும். பொருளாதாரத்தில் அதிகப்படியான தடைகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் வராது. அதனால் பொறுமையாக இருக்க வேண்டும் ரிஷபராசி. ஏன்னா 3ஆம் இடத்தில் அமருகிறார், அதற்கு பிறகு 4ஆம் இடம். அதனால் மிகவும் பொறுமையாகவும் நிதானத்துடன் இருக்க வேண்டும் ரிஷபராசி. அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மகுரு. ஜென்மகுரு என்றாலே வன்மம் நிறைந்தவர், உறவுகளில் பகைகளை உருவாக்கக்கூடியவர்கள், நண்பர்களாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் அவர்களால் பகையும் வெறுப்பும் கலந்தே இருக்கும்
6 மாதம் மட்டும்தான், பொறுமையாக இருங்க. உங்களுக்கும் குரு பகவான் அதிரடியான நன்மைகளை செய்யக்கூடிய காலம் 6 மாதங்கள் தான் இருக்குது. பொறுமையாக இருங்க. அதற்கடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் கஷ்டங்களை கொடுக்கின்ற ஸ்தானம்தான். விரயங்கள் அதிகரிக்கும், உடல்நலத்தில் பாதிப்புகள் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, செய்யும் தொழிலில் வளர்ச்சி இருக்காது, மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும், நிம்மதிக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக பல வழிகளில் பல செயல்களை செய்தாலும் குரு பலம் இல்லாத காரணத்தினால் அனைத்துமே தடையாகவும் அனைத்துமே செயலிழந்த நிலையில்தான் இப்பொழுது இருக்கும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி. இதன் பதிவை தனி பதிவாக போடுறோம், கேளுங்க, பொறுமையாக இருங்க. அடுத்தது துலாம் ராசி. செய்யும் தொழிலில் பல வகையான தடைகள், மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை. ஆனால் குரு பகவான் தான் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறார். மற்றபடி ராகு கேது சனி பகவான் பலமாக இருப்பதினால் சிறு பாதகம் என்றாலும் அது பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். பெருசாக பாதகம் சொல்லிவிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா 4 கிரகங்களும் பாதகமாக இருந்தால்தான் அதிகப்படியான துன்பங்களாக இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வருவதால் தொழிலில் மாற்றமும் வளர்ச்சி இல்லாத தன்மையாக இருக்கும். ராகு கேதுக்கள் பலமாக இருக்கிறார்கள், சனி பகவான் பலமாக இருக்கிறார். அதனால் பெரிதளவு பாதகம் இல்லை, இருந்தாலும் கவனம் அவசியம். அதற்கடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம், குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமருவது இதுவும் பாதகம். பொருட்கள் திருடு போகலாம், இல்லை ஏமாற்றங்களை சந்திக்கலாம், இல்லை எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்பட்டு பணவிரயம் ஏற்படலாம், உடல் நலத்திலும் பாதிப்புகள் வரலாம், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது, செய்யும் தொழிலில் வருமானம் என்பது இல்லாமல் தடைப்பட்டு போகும். ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். அதற்கு பிறகு கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுது 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமரப்போகிறார். 6ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான இடம் கிடையாது. அதிகப்படியான தொல்லைகளை கொடுப்பார். ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான தொல்லைகளை கொடுக்கின்ற ஸ்தானம்தான் 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமருகின்ற காலம் வீணான பிரச்சனையும் வீணான தகராறும் வீணான குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போகும். ஆகையால் பொறுமையாக இருந்தால் 6 மாதம் பொறுமையாக இருங்களேன், எல்லா வகையிலும் நன்மைகள் உங்களை தேடி வரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.